வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் முத்துப்பாண்டிக்கு கோபம் தலைக்கேறுது. அதோட பார்த்தோன்னா இந்த போட்டியில் வின் பண்ணி வெளியூர்லேருந்து ஊர் மக்களுக்கு உரிமையை மீட்டு கொடுத்த அவனோட பொண்டாட்டியை நம்ம தீர்த்து கட்டணும், அதுதான் அவனுக்கு நம்ம கொடுக்க தண்டனை அப்படின்னு அந்த இடத்துல ரேவதியை கடத்ததுக்கு திட்டம் போடுறாங்க. ரேவதியை கடத்தி சொக்கப்பனையில் உள்ளுக்க வச்சு கெட்டி வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நைட்டு ஊர் மக்கள் சொக்கப்பனையை எரிக்க போகிற நேரத்தில் தான் நம்ம கார்த்திக்கு ஒருவேளை ரேவதி இதுக்குள்ளே இருப்பாளா அப்படின்னு அந்த இடத்துல சந்தேகம் உள்ளுக்கவே பார்க்குறாங்க. ரேவதியை மீட்கிறாங்கன்னு சொல்லலாம். இதுக்கெல்லாம் முத்துப்பாண்டி தான் காரணம் அப்படின்னு ஊர் மக்கள் முத்துப்பாண்டி வீட்டை சூறையாடுவோம் அப்படின்னு கிளம்ப நேரம் முத்துப்பாண்டிக்கு மனைவி நம்ம கார்த்தி காலில் விழுந்து இங்கே மன்னிச்சிருங்க, என் கணவர் தெரியாமல் செய்துட்டாரு அப்படின்னு அந்த இடத்துல காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அதோட நம்ம ரேவதியை கூட்டிக்கிட்டு நம்ம கார்த்தி ஊருக்கு வராங்க. இங்கே அப்படியே சீவி விட்டுற மாடுகணங்க நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு கோபம் கொந்தளிக்குது. பொண்ணை கூட்டிக்கிட்டு நீ எப்படியா ஊர் சுற்றுவ அப்படின்னு சொல்லுறாங்க. அது என்னோட மனைவி அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம ரேவதி அம்மா அவர் என் கணவர் கோர்ட் ஆர்டரே 6 மாதம் 2 வாரம் சேர்ந்து வாழணும், நீ அதுக்கு பிறகு இருக்குமா உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. இந்த டிரைவர் பையன் வீட்டில் இருக்கக்கூடாதுக்கா, நீ அப்படி சொல்லிடு உன் பொண்ணுக்கிட்ட அப்படின்னு ரேவதி கிட்ட சொல்கிறாங்க நம்ம சந்திரகலா. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம ரேவதி அம்மா நான் இனி என் கணவர் வீட்டில் தான் நான் கணவர் கூட போய் வாழ போகிறேன் அப்படின்னு ஒரு அதிரடியான முடிவை எடுக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டத்தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம முத்துப்பாண்டி இந்த வெளியூர்லேருந்து இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் காவல் தெய்வங்கடங்க இருந்து அவை கபடி போட்டியிலையும் வின் பண்ணி ஊருக்குள்ள கோயிலில் போய் பொங்கலே வச்சே ஆரம்பிச்சிட்டாங்க. இனி நம்ம ஊரில் நம்மளுக்கு மதிப்பு இல்லாமல் போயிட்டு இவனால் நம்மளுக்கு மதிப்பே இல்லாமல் ஆயிடுச்சு. ஆனால் இது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அதை நடத்தி காட்டிட்டான். இவனை விடக்கூடாது, இவனுக்கு ஆதரவாக இருக்கு அவனுக்கு மனைவி, அவள் உயிரை பறிச்சிட வேண்டியதான். அதுவும் ஊர் மக்களே சேர்ந்து கொளுத்தணும். அந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணணும்னா ஒரே வழி, இன்னைக்கு நைட்டு சொக்கப்பனை கொளுத்தக்கூடிய நிகழ்ச்சி நடக்குதுல்ல, அதில் அந்த சொக்கப்பனைக்குள்ளே இவளை வச்சு இவளுக்கு தள்ளிடணும் அப்படின்னு ரேவதியை கடத்துறாங்க. ரவுடிகளை வச்சு முத்துப்பாண்டி ரேவதியை கடத்தி அந்த சொக்கப்பனைக்குள்ளே வச்சு கெட்டி வைக்கிறாங்க. இன்னைக்கு ஊர் மக்கள் சேர்ந்து நைட்டு சொக்கப்பனை கொளுத்த நேரம் நீ தீயோட தீயா எரிஞ்சு கறிக்குட்டையாக போகணுண்டி அப்படின்னு அந்த இடத்துல உள்ளுக தள்ளி வச்சுருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ரேவதியை காணலை அப்படின்னு நம்ம கார்த்தி அப்படியே தேடி திரிய நேரம் நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க, இதெல்லாம் வேறு யாரோட வேலையும் இல்லை, முத்துப்பாண்டியோட வேலையாக தான் இருக்கும். முத்துப்பாண்டி தான் ரேவதியை கண்டிப்பாக கடத்தியிருப்பான், எனக்கு நல்லாவே சொல்ல முடியும், ஏன்னா அவன் அப்படிப்பட்ட ஆள் தான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் எங்கே கடத்தி வச்சுருப்பானோ தெரியலையா அப்படின்னு எல்லாருமே தேடிக்கிட்டு ஊர் மக்கள் எல்லாம் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இனி சொக்கப்பனை கொளுத்தக்கூடிய நிகழ்ச்சிக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுங்க அப்படின்னு சொக்கப்பனையை ஊர் மக்கள் கொளுத்த தயாராகி இருக்காங்க. அப்போ தான் நம்ம ராஜாவுக்கு ஒரு டவுட்டு, ஏன் இந்த சொக்கப்பனைக்குள்ளே நம்ம ரேவதி இருக்கக்கூடாது அப்படின்னு சந்தேகம் வருது. ஒரு கட்டத்தில் அதை எல்லாத்தையும் ஓலையெல்லாம் எடுத்து நீக்கிட்டு பார்த்தா உள்ளுக வாயில் கட்டோடு இருக்க நம்ம ரேவதியை பார்க்குறாங்க. துடிச்சு போகிறாங்க. ரேவதி அப்படின்னு அந்த இடத்துல கெட்டி பிடிச்சி நம்ம ரேவதியை வெளியே கொண்டு வராங்க. என்ன சொக்கப்பனைக்குள்ளே இந்த முத்துப்பாண்டி நம்மளுக்கெல்லாம் ஒரு தெய்வங்கனங்க இருந்து போராடி கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு அனுமதி வாங்கி தந்த இவரோட மனைவிக்கு உயிருக்கு ஆபத்து எடுக்கணும்னு பண்ணியிருக்கான் ஊரில். இனி மக்கள் எல்லாம் சும்மா இருக்கக்கூடாது, அவங்க வீட்டை விட வேண்டியதா அப்படின்னு முத்துப்பாண்டி வீட்டை எதிர்க்க கிளம்புறாங்க. அவங்க மனைவி அப்படியே ஊர் மக்கள் கால் முன்னாடி விழுறாங்க. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என் கணவர் இப்படி தான் தெரியாதனமாக செய்கிறாரு, அவர் செய்கிற செயலால் நானும் மன உடைஞ்சு தான் தெரியும், ஆனால் என்னோட வயத்தில் அவரோட வாரிசு இருக்குது, இதுக்காகவாது மன்னிங்க அப்படின்னு அந்த இடத்துல கேட்டுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கார்த்தி சரி அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் இனி கிளம்புறோம், எங்களையும் வீட்டில் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே தான் நம்ம சாமுண்டேஸ்வரியை கொம்பு சீவி விட்டதுக்குறாங்க
தேங்காய் வந்து அப்படியே கோவத்தில் கொந்தளிக்க வச்சுட்டு இருக்காங்க. அக்கா ரேவதியை கூட்டிக்கிட்டு எங்கெல்லாம் சுத்த போயிருக்கான் பாரு. கோர்ட்டில் 6 மாதம் சேர்ந்து வந்து வாழ விட்டுருக்காங்கன்னா இவன் 6 மாதத்தில் உன் கையில் ஒரு பிள்ளை பேரறிய பேத்தியை தந்துருவாக்கா. அந்த அளவுக்கு இருக்குது ரேவதியும் அவனுக்குள்ள ஒற்றுமை அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்க நேரம் சந்திரா அவன் வரட்டு, நான் இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து கொந்தளிச்சு வீட்டுக்குள்ளே காவல் இருக்காங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி நம்ம ராஜாவை பார்த்து ரேவதி சொல்கிறாங்க, இந்த பாரு, ஊர் உலகத்தில் எல்லாத்துக்கும் நீ நன்மை செய்கிற ராஜா, ஆனால் எங்கள் அம்மாவுக்கு மட்டும் நீ ஏன் செய்ய நன்மைகள் வந்து தெரியலை, உன்னை ஏன் அவங்க வெறுப்போடையே பார்க்குறாங்க, அதுதான் எனக்கு புரியலை. அதே நேரம் சந்திரகலா சித்தியை மடத்தனமாக நம்புகிறாங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இப்போ அதெல்லாம் வந்து எங்கள் தாத்தா மேலே உள்ள கோபத்துலலாம் இப்படி செய்கிறாங்க. ஒரு கட்டத்தில் உங்கள் அம்மாவுக்கு தெரிய வரும், உங்கள் சிவகாமி பாட்டி சாவுக்கு எங்கள் தாத்தா பாட்டி காரணம் இல்லை அப்படின்னு வந்து தெரிய நேரம் எல்லாம் மாறும். அதுவரை பொறுமையாயிரு ரேவதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி வைக்கிறாங்க. அதே நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் வீடு போய் சேர நம்ம ராஜாவையும் ரேவதியும் பார்த்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாமுண்டேஸ்வரி, என்ன நினச்சிட்டு இருக்கா, என் பொண்ணை ஏமாற்றி இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருக்கா, நீ எதுக்காக இங்கே அவளை ஏமாற்ற வச்சு அவள் ஒரு தலையினை தூக்கி வச்சுட்டு நானும் அவள் தூங்கிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு கட்டத்தில் அவள் என்னை ஏமாற்றிட்டு போயிருக்கிறது தெரிஞ்சு எதுக்காக ரேவதி ஒரு அம்மாவையே ஏமாற்ற அளவு இவன் இந்த டிரைவர் பயிலுக்காக நீ துணிஞ்சிட்டியா அப்படின்னு கேட்க நேரம், போதுங்கம்மா நிறுத்துங்க, என் கணவர் கூட தானே நான் போயிருந்தேன், அதில் எதுக்கு உங்களுக்கு கோபம் வரப்போகுது, நான் என் கணவர் கூட தான் இருக்க இடத்த நான் சொர்க்கம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் கோபமாக வருது நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு. என்னடி நீ என்னையே எடுத்தெறிந்து பேச ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கோபத்தோட கொந்தளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, அம்மா நான் என் கணவர் கூட தான் போயிருந்தேன், உங்களால் தாங்க முடியாட்டுனா நீங்கள் பேசாமல் இருங்க, நான் என் கணவர் கூட கோர்ட் ஆர்டர் படி நாங்கள் சேர்ந்து வாழணும்னு தானே முடிவு சொல்லியிருக்கு, அதுக்கப்புறம் எதுக்குமா உங்களுக்கு இந்த வரட்டு பிடிவாதம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படியே வந்து ஆவேசமாக வந்து சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா, பாத்தியா நீ அவனுக்காக வந்து என்னையே எடுத்தெறிஞ்சு பேசினியோ அப்போவே இந்த வீட்டுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஆயிட்டு, இந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், இதுக்கு மேலே இங்கே இருந்து என்னை கஷ்டப்படுத்த வேண்டாம் ராஜா, நானும் உன் கூட வந்துடுறேன், நம்ம 2 பேருமே சேர்ந்து வாழலாம், அம்மாவுக்கு நம்ம நன்மை செய்தாலும் நம்ம தீமை செய்கிற மாதிரி தான் அவங்க வந்து நினைக்கிறாங்க, அப்படி இருக்க நேரம் அவங்க எக்கேடுபட்டு போனால் நமக்கு என்ன, வா போவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், ரேவதி இங்கே இருக்கலாம், வேண்டாம், நீ அவமானப்படாத தாங்கிக்க முடியாது, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்லிக்கிட்டு நம்ம ரேவதி ராஜா கூட வந்து பெட்டி படுக்கைகளை சுருட்டிக்கிட்டு நான் வந்து இனி நானும் அவரும் சேர்ந்து வாழ போகிறோமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கிளம்புறாங்க. அதிர்ச்சியில் பேய் அடித்ததுக்கெல்லாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து இருக்கிறாங்க. என் பொண்ணு என்னை விட்டு போயிட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே கோபத்தோடு வந்து இருக்கிறாங்க.